திமுக ஆட்சி அகழ்றது உறுதி, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த பொண்ணை வந்து இவன் தப்பா சித்தரிக்கிறான்னா, இவன் பண்ண தப்பு சிறுசு, அந்த பொண்ணு பண்ண தப்பு பெருசுன்றதுக்காகத்தான் சித்தரிக்கிறான். அந்த இதை வந்து வெளியிடறான். நாங்களே வந்து அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்றதுக்கு அவ்வளவு சிரமப்படுவோம். பல தடவை இது பண்ணி அது வரதுக்கு கோர்ட்ல போய் சரண்டர் பண்ணி வெளியே வர்றது ஒரு வாரம் 1 மாசம் பெயில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். ஆனா அன்னைக்கே எப்படி ரிலீஸ் ஆச்சு? தன்னைத்தானே சட்டப்படி குற்றம். அவர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் போய் உண்ணாவிரதம் இருக்கிறதே வந்து குற்றம் சொல்றீங்க. அப்போ ஒருத்தர் தன்னை தான் துன்புறுத்திக்கிறாருன்னு முதல்ல சொல்லிட்டாரு, சொல்லாம செய்யல. அவர் சொல்லிருக்காரு, நீங்க போய் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா, இந்த ஆட்சி அகற்றணும், அதுக்கு பூமாதையும் துணை புரியும் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து செருப்பணையாமல் இருக்காது. அவர் ஆன்மீக அரசியல் நடக்கும். நீங்க சொல்ற 1 மாசம் போட மாட்டாருன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னைக்கு திமுக ஆட்சி ஆற்றப்படுமோ அன்னைக்கு தான் போடணும். அப்ப 1 மாசத்துல அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, 1 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் போல, மாநிலத்தை செருப்பு போடுவாரு அப்படின்னு அவங்களே முடிவு வந்துட்டாங்க திமுக. ஒரு டங்ஷன் விவகாரத்துக்கு அனுமதி கொடுக்குற, நீயே சொல்ற டங்ஷன் வராதுன்ற, வராதுக்கு போராட்டம் பண்றேன், இதுக்கு அனுமதி தர்றேன். திமுக அரசு பயமா இருக்குல்ல, இவங்களை நம்பி பெண்கள் வெளியே வர்றதே மக்கள் ரொம்ப பயப்பட சூழல் இருக்காங்கல்ல. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் மதுரை பாஜக கிழக்கு மாவட்ட தலைவரும் மத்திய அரசு வழக்கறிஞருமான திரு ராஜு சீமான் அவருங்க இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி விவகாரம் பாத்தீங்கன்னா பாஜக மிகப்பெரிய அளவுல அது வந்து அரசியல்ல முன்னெடுத்து செல்லுது. குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னைத்தானே அடிச்ச பின்னாடிதான் பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து இந்தியா முழுவதும் ஃபிளாஷ் ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஆங்கில ஊடகங்களே டிபேட்டா போயிட்டு இருக்கு. அவரு சாட்டையை அடிக்கும் போது சாட்டையால அடிச்சுக்கிறாரு. அதே நேரத்துல அதுக்கு முதல் நாள் பிரஸ் நினைக்கிறேன் அந்த சாட்டை, அதாவது நான் இனிமே வந்து திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பல பாஜக தொண்டர்கள் தங்களை தாங்களே சாட்டையால அடிச்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டாங்க, அதாவது தலைவன் வழிய பின்பற்றி. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க வித்தியாசம், நீங்க வந்து சாட்டையால அடிக்கல, எதுவும் பண்ணல. ஆனா வந்து உங்க தலைவரை பின்பற்றி செருப்பு போடாம, அதாவது திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. திமுக ஆட்சியை அகற்றும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார்? திமுக ஆட்சி அகற்றும் நம்பிக்கை எல்லாமே இருக்கும். திமுக ஆட்சி அகழ்றது உறுதி, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஏன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு இது வளாகத்துக்குள்ள நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர்ல தான் மெயின் இஷ்யூவே. அது தவறு நடந்துருச்சு. இந்த எஃப்ஐஆர் மிகப்பெரிய பேசும் பொருள் ஆயிடுச்சு. லீக் அவுட் ஆனது மிகப்பெரிய தப்பு. ஆனா அந்த எஃப்ஐஆர் போட்டதுலதான் மிகப்பெரிய தப்பு இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா அந்த நாளைக்கு கோர்ட்டுக்கு போகும், அந்த எல்லாருக்குமே நெட்ல வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு பேரை போட்டு, அந்த பொண்ணோட பேரு, அவங்க அப்பா பேரு, நம்பர் எல்லாம் போட்டு அதை லீக் அவுட் பண்ணி விட்டாங்கன்னா, அதுல வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு இன்னொன்னு அந்த எஃப்ஐஆர்லயே சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு பொண்ணை முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்ததாவெல்லாம் சொல்லியிருக்கதா சொல்றாங்க. அதுல வந்து தவறானது, அந்த பொண்ணை தப்பா கொண்டு வர்றாங்க. முதல்ல அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, அதனாலதான் இந்த பையன் தப்பு பண்ண போறேன். சரி, அவன் தப்பான பொண்ணு இல்ல, அது வேற. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிற பொண்ணு அது தாராளம் உள்ளே போக முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு நடுத்தரமான ஆளுகே போறது கஷ்டம். இல்ல, திறமை வேணும். திறமை போகணும், திறமை வேணும். படிச்சு அந்த ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமான பொண்ணுகள் தான் உள்ள போக முடியும். அந்த பொண்ணை வந்து இவன் தப்பா சித்தரிக்கிறான்னா, இவன் பண்ண தப்பு சிறுசு, அந்த பொண்ணு பண்ண தப்பு பெருசுன்றதுக்காகத்தான் சித்தரிக்கிறான். அந்த இதை வந்து வெளியிடுறான். சிசிடிவில வந்து உங்களுக்கு வெளியிடவே முடியாது. எஃப்ஐஆரை வந்து சாதாரண நான் வக்கீலா இருக்கிறேன், நாங்களே வந்து அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்றதுக்கு அவ்வளவு சிரமப்படுவோம். பல தடவை இது பண்ணி அது வரதுக்கு கோர்ட்ல போய் சரண்டர் பண்ணி வெளியே வர்றது ஒரு வாரம் 1 மாசம் பெயில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். ஆனா அன்னைக்கே எப்படி ரிலீஸ் ஆச்சு? இதுதான் தலைவரோட கேட்கிறாரு கேள்வி. அவருக்கு என்ன, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்திருக்காரு, அவர் கிளீனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடைமுறைன்றது தெரியும். அவரே அதான் கேட்கிறாரு. இந்த இஷ்யூ அதுதான். அது மாதிரி அவர் வந்து போராட்டம் பண்றோம், சாட்டை அடிக்கிறோம்லாம் சொல்றீங்க. இந்த போராட்டம் சாட்டையில ஏன் அடிச்சுக்கிறாரு அப்படின்னா, சட்டப்படி அது சாட்டை அடிக்கிற குற்றம் தான்.
சட்டப்படி குற்றம். எது ஒருத்தர் தன்னைத்தானே சாட்டையால் துன்புறுத்திக்கிறது சட்டப்படி குற்றம். ம், அவர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் போய் ம். அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க கூடாது. ஒரு உண்ணாவிரதம் தான் அரெஸ்ட் பண்றீங்கல்ல, ஆமா. உண்ணாவிரதம் இருக்கிறோம் அரெஸ்ட் பண்றீங்க. ம், சாட்டை அடிக்கிறது தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறது குற்றம்னு தெரியுது இல்ல. ம், உண்ணாவிரதம் இருக்கிறதே வந்து குற்றம்னு சொல்றீங்க. ம். அப்போ ஒருத்தர் தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறாருன்னு முதல்ல சொல்லிட்டாரு, சொல்லாம செய்யல அவர். ஆமா. முதல்ல சொல்லிருக்காரு, நீங்க போய் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? ம். இப்ப நீங்க கூட கேட்டீங்க, உங்க மாநில தலைவர் சாட்டில் அடிச்சுக்கிட்டாரு, நீங்க ஏன் அடிச்சுக்கல? அடிக்கல. ஆமா. அவர் அந்த வார்த்தை சொல்லும்போது சொன்னார், ம், இந்த போராட்டம் வந்து நான் எனக்கு கொடுக்குற போராட்டம், நான் மட்டும் பண்றேன். ம். நான் பண்றனால யாரும் பண்ணக்கூடாது. தொடர்ந்து ம், தொண்டர்கள் யாரும் செய்ய வேணாம்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரு. ம். அதே மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்க, செருப்பு அவரு போடல, நீங்களும் போடல போட்டு. கேக்குறீங்க. அவனை செருப்பு விஷயத்த அவர் மெதுவா சொல்றாரு. அதுக்கடுத்து செருப்பு யாரும் வந்து தொண்டர்கள் யாரும் ஃபாலோ பண்ண வேணாம்னு வார்த்தை சொல்லல. சரி, ஓகே. இன்னொன்னு, நம்ம பூமாதேவி வந்து நம்ம செருப்பு போட்டு மிதிக்கிறது நம்மளுடைய இந்து கலாச்சாரத்துல ஒரு உதாரணம் தான். ம், நம்ம ஆன்மீக அரசியல் நம்ம இது ஆட்டோமேட்டிக்கா ம். நம்ம பூமாதேவியை மிதிச்சு நம்ம வந்து வழங்குற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம் செருப்பு போடுறது. இன்னொன்னு அவரோட கருத்து என்ன, இந்த ஆட்சி அகற்றணும், ம். அதுக்கு பூமாதேவி துணை புரியும் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து செருப்பு அணையாம இருக்காது. அது ஆன்மீக அரசியல் அது நடக்கும் கண்டிப்பா. அது ஆனா வந்து டிஎம்கே சைடு வந்து சார் கிண்டல் பண்ற மாதிரி, அதாவது மார்கழி மாசம், கார்த்திகை மாசம் பாஜக தலைவர் வந்து விரதம் இருக்காரு, ம். அதனால மாலை போட போறாரு, அதனாலதான் வந்து அவர் செருப்பு அகற்றுறாரு, செருப்பு போட மாட்டேன்னு சொல்றாரு ம். அப்படின்ற மாதிரி அவர். ஆமா, அது எங்க அரசியலுங்க? நாங்க ஆன்மீக அரசியல். இல்ல திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த ஒரு மாசத்துக்கு தான் பாஜக தலைவர் செருப்பு போட மாட்டாரு, அப்புறம் திரும்ப போட்டுக்குருவாரு. இப்போ ஒரு மாசத்துல போயிருந்து சொல்றாங்களா? இல்ல அது வந்து ஏன்னா இப்ப விரதம் இருக்காராம், கோயிலுக்கு விரதம் இருக்காருன்னு சொல்றாங்க. அதனாலதான் நீங்க சொல்ற ஒரு மாசம் தான் போட மாட்டாருன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னைக்கு திமுக ஆட்சி ஆற்றப்படுமோ அன்னைக்கு தான் ஆமா, ஆமா. அப்ப ஒரு மாசத்துல அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு மாசத்துல நம்ம ஆட்சி கலைஞ்சிரும் போல, அதனால மாநிலத்தை செருப்பு போடுவாரு அப்படின்னு அவங்களே முடிவுக்கு வந்துட்டாங்க திமுக காரங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சார், இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே பாருங்க, பாஜகவினரும் சரி அதிமுக எல்லாமே கூட்டணி கட்சி எல்லாம் போராட்டம் அறிவிச்ச உடனே அந்த போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது. ஃபர்ஸ்ட் அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே கைது செய்யப்படுகிறார்கள். அந்த பேரணி தொடங்குறதுக்கு முன்னாடியே கைது பண்றாங்க. பெண்கள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப சமீபத்துல மதுரையில வந்து குஷ்பு அவங்க தலைமையில நடந்தது கூட ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இதுல பெரிய உச்சக்கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகை குஷ்பு கைது செய்யப்பட்டு ஆட்டு மந்தையில் அடைக்கப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா, ஆனா திமுக நடத்துற ஆர்ப்பாட்டம் அந்த டங்ஸ்டன் இருக்கட்டும், உடனே அனுமதி கிடைக்குது. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த மாசத்துல வந்து நம்ம பாரத தேசம் பூரா அது என்னன்னா, வங்கதேசத்துல உள்ள இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இந்தியா பூரா நடக்குது, இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. இதுல எல்லா மாநிலத்தையும் அனுமதி கொடுத்துருக்காங்க, எல்லா மாநிலத்தையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போறாங்க. இது போராட்டம் யாரை எதிர்த்து பண்றோம்? வங்கதேச அரசை எதிர்த்து. இங்க உள்ள நம்ம வெளிநாடுகள் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இந்த வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் இந்தியாவில நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. இந்தியால இருந்து பிரிஞ்சு போனதா வங்கதேசம், அதை வந்து நம்மளுடைய ஒரு பாகமா நினைச்சு நம்மளுடைய உறவுகளுக்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இதை நீ அனுமதி தரலன்னா நீ யாருக்கு பயந்து அனுமதி தர மாட்டேங்கிற? ஒரு வங்கதேசத்துல உள்ள முஸ்லீம் அரசு உன்னை ஒரு ஸ்கூல் சொன்னாங்களா கொடுக்காது? அதே இது ஒரு டங்ஷன் விவகாரத்துக்கு அனுமதி கொடுக்குற, நீயே சொல்ல டங்ஷன் வராதுன்ற, வராதுக்கு போராட்டம் பண்றேன், இதுக்கு அனுமதி தர்ற? டங்ஷன் விவகாரம் வராது, நீ உங்க ஸ்டாலின் அமைச்சரவே சொல்லுது வராது, அது வந்து நாங்க வந்து மத்திய அரசை நிப்பாட்டிடுவோம், இது பண்ணிடுவோம். அப்ப அதை எடுத்து ஒரு போராட்டம் பண்ணதுக்கு அனுமதி தரணும். ஒருத்தர் வங்கதேச எடுத்து பண்ணும்போது அனுமதி தராது ஒரு நியாயம். ஆனா மத்திய அரசு எடுத்து பண்ணும்போது எப்படி அனுமதி நீ கொடுக்குறேன்னா, அப்ப என்ன நீ இது என்ன அரசியல் நடக்குது? இது வந்து யாருக்கு பயந்து ஒரு ஏதோ ஒரு அந்நிய மதத்துக்கோ அந்நிய தேசத்துக்கோ பயந்து தானே நீங்க வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் சார் பாஜக மகளிர்கள் தான் சேர்ந்து வந்து ஒரு ஆட்டு மந்தியில் அடைக்கிறதுல மிகப்பெரிய அடக்குமுறை. அது வந்து பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு எல்லா நிர்வாகிகள் வீட்டுக்கும் போலீஸ் போயிடுச்சு. மேலூர் தொகுதியில இருக்க மேலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா காலையில அவங்களுக்கே தெரியல எதுக்கு, அவங்க வாட்டுக்கு குடிச்சு. நம்மளுடைய மாநிலத்தவர் கொடுத்த குறிப்பு என்ன, பெண்கள் மட்டும் கலந்துக்குருவாங்க, பேரணியில பெண்கள் மட்டும் கலந்துக்குருவாங்க. அவங்க வந்து நடந்து எப்படியோ வந்து சென்னையில வந்து கவர்னர் முன்னால கொடுக்க போறாங்க. அது நம்ம ஆளுகளுக்கு ஆண்கள்லாம் போவேனா, நம்மளுமே அவர் சொல்லியிருந்தோம், அங்க நம்ம போக வேண்டியதில்லை, பெண்கள் போய்க்குருவாங்க. அவங்க போய் 1-2 பேர் மட்டும் பாதுகாப்பா, ஒரு 100 பெண்கள் போனா ஒரு 4 பேர் மட்டும் போய் அவங்க எப்படி ஏதாவது ஒரு சும்மா சொல்லுங்கன்னா, திமுக அரசு பயமா இருக்குல்ல, இவங்களை நம்பி பெண்கள் வெளியே வர்றதே மக்கள் ரொம்ப பயப்பட சூழ்நிலை இருக்காங்கல்ல, அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அந்த நம்ம கட்சிக்காரங்க பெண்கள் போகும்போது அங்க போங்க. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த பாதுகாப்பு போறவங்களே எங்க வீட்டுல அரெஸ்ட் பண்ணிட்டான். மேலூர் தொழிலாம் பாத்தீங்கன்னா ஒரு மண்டபத்தை பிடிச்சிட்டு, அது பெரிய மண்டபத்தை பிடிச்சு, அவங்க வீட்டுல போய் காலையில எங்க மண்டல தலைவர்
பைக்ல அவரு காய்கறி வாங்க போயிருக்காரு. சரி. அண்ணே வாங்க எங்க போறீங்கன்னு இருக்காங்க. காய்கறி வாங்க போறேன். நீங்க அங்க போவேனா வாங்க மண்டபத்துல உட்காருங்க. ஆ, 8 மணிக்கே ம், அங்க நாங்க போனது எனக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வர சொல்லி எனக்கு ஒரு ம். அழைப்பே இல்ல. ம். ஆனா பாத்தீங்கன்னா மேலூர் அதே மாதிரி தேனியில இருந்து இங்க வர்றாங்க. தேனியில வந்து தேனி மாவட்ட தலைவர் அவங்க வீட்டுல போய் என்ன எத்தனை பேர் போறாங்க லேடிஸ் போறாங்க அரசு பண்றாங்க. ம். அப்படியே அந்த அங்க அரசு பண்ணிருக்காங்க. திண்டுக்கல்ல பண்ணிருக்காங்க. அவங்களும் அங்க பண்ணிட்டாங்க. இவ்வளவு போக இங்க அது போக வந்த கூட்டம் தான் அங்க அவ்வளவு கூட்டம். ம். அதுல பாத்தீங்கன்னா அவங்க இது கொஞ்ச நேரம் வந்து பேட்டி தர்றாங்க. பேட்டி கொடுத்துட்டு யாத்திரை ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல கோயிலுக்கே போகல. ம், ம். கோயில்ல இருந்து அவங்க சாமி கும்பிட்டு அங்க உள்ள கணேஸ்வரர் இருக்கு அந்த கோயில்ல. ம். அதனால அந்த இடத்த முடிவு பண்ணோம். கணேஸ்வரர் சாமியை கும்பிட்டு அவங்க போறாங்க. இவங்க சாமியை கூட உள்ள விடல. ம். குஷ்பு வந்து சாமி பாத்தீங்கன்னா எங்களோட மாநில தலைவர் அவங்க உமாராதிங்க அவங்க மகளிர் அணித்தர் ம். அவங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு ஏதோ மிகப்பெரிய அக்யூஸ்ட இழுத்து போற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. ம். அது மீடியால வந்திருக்கு நினைக்கிறேன். நான் ஆமா, ஆமா. நேர்ல பார்த்தேன். அந்த மீடியால நான் பார்க்கல. ம். அவ்வளவு மோசமா இழுத்துட்டு போறாங்க. ஒரு இல்ல மிகப்பெரிய அது அவங்களுக்கு மட்டும் இல்ல. நீங்க பாஜக ஆர்ப்பாட்டம் நடந்த முதல் நாள் அன்புமணி மனைவி சென்னையில நடத்துறாங்க. அவங்களுமே அப்படிதான் காவல்துறை இழுத்துட்டு போகுது. அப்ப என்னன்னா வந்து இப்ப இதுல வந்து ஓப்பனா சொல்றேன். நீங்க வந்து நாங்க வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துவோம் அப்படின்றதா மறைமுகமா சொல்லல. ஓப்பனா போலீஸ் வச்சு இழிவுபடுத்துறதா அது வந்து திமுகவோட செயல்பாடு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் 3 வருஷத்துக்கான அந்த பதவி காலம் முடிஞ்சிருச்சு. திரும்ப அண்ணாமலை அவர்கள் தொடர்வார்களா சார்? அது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பருவம். நம்ம வந்து 6 வருஷம் தான் ஒரு பருவம். நம்ம கட்சியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஒரு பருவம். அதுக்கு பேரு சங்கடன் பருவம். அதாவது அமைப்பு பருவம் 3 வருஷம், நியமன பருவம் 3 வருஷம். அமைப்பு பருவத்துல யாரு வருவாங்க அப்படின்னா கிளைத்தலைவர். முத கிளைத்தலைவர் தேர்வு பண்ணுவாங்க. கிளைத்தலைவர் தேர்வு பண்ணி அந்த கிளைத்தலைவர்லாம் சேர்ந்து மண்டல் தலைவர் தேர்வு பண்ணுவாங்க. இந்த மண்டல் தலைவர்கள்லாம் சேர்ந்து மாவட்ட தலைவர் தேர்வு பண்ணுவாங்க. இந்த மாவட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து மாநில தலைவர் தேர்வு பண்ணுவாங்க. இது அந்த பருவம். இதுதான் அந்த 6 வருஷத்துக்கு ஒரு அந்த சங்கடன் பருவம் வந்து அதோட அமைப்பு பருவத்துக்கான வேலை. இந்த நியமன பருவம் 3 வருஷத்துக்கு கழிச்சு வரும். இந்த 3 வருஷம். அந்த 3 வருஷத்துல யார் எப்படி நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பகுதியில இந்த தலைவரை வந்து கொண்டு வந்தா கட்சி வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி நியமன பருவம். அந்த நியமன பருவத்துலதான் மாநில தலைவர் அவங்கள நியமனம் பண்றாங்க. நியமன பருவத்துல அவர் வந்து மாநில தலைவரை 3 வருஷத்துக்கு நியமனம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்திருக்கிறது அமைப்பு பருவம். இதுல அவர் முறைப்படி அவர் வந்து கீழே கிளைத்தவர்கள் ஓட்டு போட்டு அந்த கிளைத்தவர்கள் வாங்கின ஓட்டை வச்சு மண்டல தேர்வு ஜெயிச்சு, மண்டல தேர்வு வந்து வாங்கின ஓட்டை வச்சு மாவட்ட தேர்வு ஜெயிச்சு, மாவட்ட தேர்வு போடுற ஓட்டை வச்சு அவர் ஜெயிப்பார். அவர் ஜெயிப்பாரு. அது அந்த எலெக்ஷன் நடக்கும். அதுல அவங்க வந்து யாரு வெற்றி பெறாங்களோ அவங்கள வந்து மாநில தேர்தல் அறிவிப்பாங்க. அதான் தொடர்வாரா சார்? அந்த வெற்றி வாய்ப்பு அந்த எலெக்ஷனுக்கு தெரியும். தொடர்வாரு என்னன்னா அந்த இதுல நீங்க அவர் வந்து எலெக்ஷன் வேலை கட்சி வேலை பார்த்திருக்காரு. கிளை தலைவர்கள் யார முடிவு பண்ணுவாங்க, யார சொல்ல போறாங்க, மண்டல தலைவர் யார சொல்ல போறாங்க, மாவட்ட தலைவர்கள் யார சொல்ல போறாங்க அப்படிங்கறதா அது வந்து அந்த இதுல வந்து எலெக்ஷன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு அவ்வளவுதான் ஒரு 20 நாள்ல வந்து அந்த எலெக்ஷன் வைப்பாங்க. அதுல வந்து முடிவாரு. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி.